Hi, 7th standard students. Now we are going to see the next lesson, A Wind on the Haunted Hill. Wind அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காற்று. ஹாண்டட் ஹில், ஹில்னா குன்று. ஹாண்டட் ஹில் அப்படின்னா இங்கே ஹாண்டட் அப்படின்னா பொசஸ்ட். இங்கே என்ன அர்த்தத்தில் வருது அப்படின்னா பேய்கள் வாழுறதா நம்பப்படுற ஒரு குன்று. அதனால் ஒரு பேய் குன்ற அடிக்கிற காற்று அப்படின்னு கூட நம்ம இதை அர்த்தமாக்கிக்கலாம். இமயமலை பக்கத்தில் நிறைய குன்றுகள் இருக்கும், அதாவது நிறைய சிறிய சிறிய மலை இருக்கும். அந்த மலைகளுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு 3 பேர், அவங்கள பற்றினா நம்ம இந்த கதையை பார்க்க போகிறோம். அவங்க பேர் உஷா, சுரேஷ், பின்யா. அவங்க ஊரில் காற்று எப்பயுமே பலமாக அடிக்கும். ஏன்னா மலை பிரதேசங்கிறதுனால காற்று மிக அதிகமாகவே அவங்க ஊரில் அடிக்கும். On the slopes of a haunted hill there was a small village. People kept large stones on their tin roofs to prevent them from blowing away. There was nearly always a wind in these parts. Even on sunny days, doors and windows rattled, chimneys choked, clothes blew away. அதாவது சம்மரில் கூட அந்த ஊரில் காற்று பயங்கரமாக அடிக்குமா, கூட காற்றுல பிச்சுட்டு போகிற அளவுக்கு காற்று அடிக்குமா. அந்த காற்றுனால சிம்னிஸ், அதாவது அந்த புகை போடுற சிம்னிஸ் கூட சோக் ஆகிடுமா. ஸோ அந்த அளவுக்கு காற்று அவங்க ஊரில் எப்பயுமே பலமாக அடிக்குமா. Usha, dark-haired and rose-cheeked, struggled with her grandfather's long loose shirt. She was 11 or 12. Her younger brother, Suresh, was doing his best to hold down a bedsheet, while Binya, a slightly older girl, Usha's friend and neighbor, was handing them the clothes one at a time. Their father was in the army, posted in a distant part of the country, and Suresh and his grandfather were the only men in the house. Suresh was 8, chubby and almond-eyed. இப்போது நம்ம இந்த பாடத்தை உன் புக்கில் இருக்கிற அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். உஷா டார்க் ஹேட் அண்ட் ரோஸ் சீக். அவள் ஹேட் எல்லாம் அழகாக டார்க்காக கருப்பாக இருக்குது. அவள் சீக்கை இங்கே அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவள் என்ன பண்ணுறா, இந்த படத்தில் பாரு, உங்கள் தாத்தாவோட ஷர்ட், ரொம்ப ஒரு லூஸான ஷர்ட்டை காற்றுல பயங்கரமாக பறக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து மற்ற துணிகளும் காற்றுல பறக்குது. ஸோ இவங்க 3 பேரும், யார், உஷா, சுரேஷ் அண்ட் பின்யா, இவங்க 3 பேரும் அது காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்காக அது மேலே கல்லை வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா, அதாவது உஷா மற்றும் சுரேஷுடைய அப்பா ஆர்மியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் உஷா, சுரேஷ், அவங்க தாத்தா, உஷாவோட அம்மா, இவங்க தான் வாழ்ந்துட்டு வராங்க. சுரேஷுக்கு வயசு 8. Once they were sure that everything was firmly held down by rocks, they climbed up on the flat stones and sat there for a while in the wind and the sun, staring across the fields at the ruins on haunted hill. என்ன பண்ணுறாங்க, இவங்க துணியெல்லாம் சரியாக, அதாவது நல்ல பெரிய பெரிய கல் அதுக்கு மேலே வச்சுட்டு, அங்கே ஒரு ஃப்ளாட்டான ஒரு கல் இருக்குது. அந்த கல் மேலே உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் அந்த மலை, எந்த மலை, பேய்கள் வாழ்றதா நம்பப்படுற அந்த மலையை பார்க்குறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது உஷா சொல்கிறா, at that time Usha says that she must go to bazaar. Binya says that she also wants to come to bazaar and she regrets that she has to help her mother as she is not well. Suresh, Usha's brother, also wants to come to bazaar, but Usha refused, saying that she has to help her grandfather to chop wood. இப்போ உஷா என்ன சொல்கிறா, நான் இன்னைக்கு பஸாருக்கு போகிறேன், மார்க்கெட் போகிறேன், சாமான்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது பின்யா, நானும் வரணும், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதனால் என்னால்
வர முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ உஷாவோட தம்பி நானும் வரட்டுமா உன் கூட அப்படின்னு கேட்குறான். அதுக்கு உஷா சொல்கிறா, வேண்டாம், நீ தாத்தாவோட விறகு வெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணு, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது சுரேஷ் கேட்குறான், நீ போயிட்டு தனியாக வந்துடுவியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு உஷா சொல்கிறான், ஏன் நான் வந்துடுவேனே அப்படின்றான். இல்லை, தாத்தா அந்த மலையை பற்றி சொன்ன கதையெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஞாபகம் இருக்கு, பரவாயில்ல, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு உஷா சொல்கிறான். Usha set out on her walk to the bazaar at 2 in the afternoon. It was about an hour's walk. She went through the fields, now turning yellow with flowering mustard, then along the saddle of the hill and up to the ruins. The path went straight through the ruins. Usha knew it well. She had often taken it while going to the bazaar to do the weekly shopping or to see her aunt who lived in the town. மதியம் 2 மணிக்கு உஷா நடக்க ஆரம்பிக்கிறா. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடக்கணும். அவள் நடந்து போகும்போது நிறைய வயல்வெளிகள்லாம் இருக்குது, நிறைய மரங்கள் இருக்குது, அதில் நிறைய விதமான பூக்கள் இருக்கும், நிறைய விதமான பறவைகள் இருக்கும், அதெல்லாம் பாடிட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் ரசிச்சுட்டே அவள் நடந்து போகிறா. இந்த போகிற பாதைக்கு நடுவில், அதாவது அவங்க வீட்டிலேருந்து அந்த மார்க்கெட்டுக்கு, பஜார் மார்க்கெட் போகிற பாதையில் மலைகளுக்கு நடுவில் அவள் நடந்து போகணும். ஒரு லோன்லியான பாதையாக இருக்கும். அதுலேயே மாதிரி கொஞ்சம் தூரம் போகிறவுடனே அங்கே ஒரு பாழடைஞ்ச ஒரு பில்டிங் இருக்கும். அதாவது பாதி கட்டி பாதி இடிஞ்ச பில்டிங், அதுதான் இங்கே ரூயின்ஸ். அந்த ரூயின்ஸ், அதாவது அந்த பாழடைஞ்ச பில்டிங்கை தாண்டி தான் அவள் போகணும். இந்த பாதை அவளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எப்படியும் வாரத்துக்கு ஒரு தடவை அவள் அந்த பாதை வழியாக போவா. ஒன்று பஸாருக்கு போவா, அப்படி இல்லைன்னா அவங்க அத்தை, அந்த பஸார் பக்கத்தில் இருக்கிற டவுனில் அவங்க அத்தை அங்கே தான் வாழறாங்க, அவங்க அத்தையை பார்க்க கூட அவள் அங்கே போவா. Usha took her time in the bazaar. She bought soap and matches, spices and sugar. None of these things could be had in the village where there was no shop, and a new pipe stem for her grandfather's hookah and an exercise book for Suresh to do his sums in. இப்போது இந்த படத்தில் பாரு. ஸோ இதுதான் பஸார், இது எல்லாருக்குமே தெரியும். நீ இங்கே எல்லாருமே இந்த மார்க்கெட்டுக்கு போயிருப்ப, நிறைய சாமான் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்ப. ஸோ உஷா அந்த மாதிரி தான் போகிறா. அங்கே அவள் என்ன வாங்குறா அப்படின்னா ஸ்பைசஸ், வாசனை பொருட்கள், அவங்க வீட்டுக்கு வேணுங்கிற வாசனை பொருட்கள் வாங்குறா. சக்கரை வாங்கிக்கிறா, சோப்பு, மேட்ச் பாக்ஸ், தீப்பெட்டி வாங்கிக்கிறா. அப்புறம் அவங்க தாத்தாவுக்கு ஹூக்காவுக்கு வேணுங்கிற ஒரு நியூ பைப் ஸ்டெம். ஹூக்கா அப்படிங்கிறது ஒரு, அதாவது புகையிலையே எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு விதமான ஒரு கம்பி. ஸோ அது வாங்கிக்கிறா. அதுக்கடுத்ததாக தன் தம்பிக்கு மேக்ஸ் பண்ணுறதுக்கு, போட்டு பார்க்குறதுக்கு ஒரு நோட்டு வாங்கிக்கிறா. இது தவிர அவங்க அம்மாவுடைய செருப்பு ரிப்பேர் ஆகிடுது, அதாவது அறுந்து போயிடுது. ஸோ அதை தைக்கிறதுக்கு கடையில் கொடுக்குறா. கடைக்காரர் கொஞ்சம் லேட் ஆகும் செருப்பு தைக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே அவங்க அத்தையை பஸாரில் பார்க்குறா. அவங்க அத்தை அவங்கள என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. Usha met her aunt Lakshmi, who took her home for tea. She drank 2 cups of sweet hot tea, and when she looked out of the window, she saw that dark clouds had gathered over the mountains. Usha ran to the cobblers and corrected her mother's slippers. The shopping bag was full. She slung it over her shoulder and set out for the village. அவங்க அத்தை வீட்டுக்கு போய் 2 டம்ளர் டீ சாப்பிட்றா. டீ சாப்பிட்டுட்டு இப்படி கொஞ்சம் அவங்க அத்தையோட பேசிகிட்டே இருக்கா. அவங்க அத்தை வந்து தன்னுடைய வலியை பற்றிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே மழை மேகம் பயங்கரமாக குடிடுது. அப்படி இருண்டுக்கிட்டு வருது மழை மேகம். ஸோ மழை பெய்கிற மாதிரி இப்போ சம்டைம்ஸ் நடக்கும் இல்லையா, திடீர்னு பயங்கரமாக மழை பெய்யும். ஸோ அந்த மாதிரி மழை மேகம் கூடி அப்படி இருண்டுக்கிட்டு வருது, மழை பெய்ய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுறா, அவங்க அத்தை வீட்டின் கிளம்பி செருப்பு தைக்கிற இடத்துல வந்து அவங்க அம்மாவுக்காக தைக்க கொடுத்த செருப்பை வாங்கிக்கிறா. எவ்வளோ பொறுப்பான பொண்ணு பாருங்கள். வாங்கிக்கிட்டு அவள் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேக்கை போட்டுக்கிட்டு, அந்த பேக் ஃபுல்லாக நிறைஞ்சிருது. ஷி ஸ்லங் இட் அப்படின்னா அப்படியே தோளில் மாட்டிக்கிறா. ஓவர் த ஷோல்டர். இந்த ஸ்லங் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். ஸோ ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு வேகமாக தன்னுடைய
வில்லேஜை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். Strangely, the wind had dropped. The sky was darkening. The clouds black and threatening looked over haunted hill. This was March, the month for storms. She had no umbrella with her. The weather had seemed so fine just a few hours ago. Now, all she could do was tie an old scarf over her head and pull her shawl tight across her shoulders. திடீர்னு அப்படி ஒரு மாற்றம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கிளைமேட் நல்லா இருந்துச்சு. திடீர்னு மழை மேகம் அப்படியே கூடி வந்துருச்சு. அந்த மழை மேகம் கூடி வரும்போது அந்த ஹாண்டட் ஹில் கூட, அதாவது அந்த மலை, அந்த பேய் வாழ்தான் நம்ம படுத்தி அந்த மலை கூட அப்படியே கொஞ்சம் இருண்டுட்டா மாதிரி இருக்கு. அவ கையில் அம்பரல்லா கூட இல்லை. அதனால அவ என்ன பண்றா, தன்னுடைய ஓல்டு ஸ்கார்ஃப், அதாவது தலை அழகா ஃபுல்லா கட்டிக்கிறா. அண்ட் புல் ஹர் ஷால் டைட் அக்ராஸ் ஹர் ஷோல்டர்ஸ். தன்னுடைய தோல் சுத்தி விட தன் ஷாலையும் அழகா போட்டுக்கிறான். Holding the shopping bag close to her body, she quickened her pace. She was almost running, but the raindrops were coming down faster now. Big, heavy pellets of rain. மழை வரத்துக்குள்ள வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறா. ஆனா கொஞ்சம் தூரம் அவன் நடக்கும்போது கொஞ்சம் லேசா மழை பெய்யுது. அதுக்கப்புறம் அவன் நடக்க ஹெவியா மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஜோன்னு மழை பெய்யுது. இப்போ இந்த படத்துல பாக்குறீங்க பாத்தியா, இதுதான் ரூயின்ஸ், அதாவது ஒரு பாழடைஞ்ச பாதி கட்டி விட்ட ரூயின்ஸ். இப்போ நடந்து வந்துட்டே இருக்கா. அதுக்குள்ள என்ன ஆகுது, நல்லா கரு மேகம் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது. கூடவே மின்னலும் இடியும் ஆரம்பிக்குது. மின்னல் இடி, லைட்னிங் அண்ட் தண்டர், அது ரெண்டும் சேர்ந்து, ஸோ அதுவும் என்ன ஆரம்பிக்குது, மின்னலும் இடியும் சேர்ந்து வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த மின்னலையும் இடியையும் கேட்கும்போது அவ கொஞ்சம் பயப்படுறா. வெறும் மழைன்னா கூட சமாளிச்சிடலாம். ஸோ மின்னல் இடியும் பயங்கரமாக இடிக்க ஆரம்பித்த உடனே அதுவும் ஒரு லோன்லியான பாதை வேற அது. ஸோ அந்த வழியாக வரும்போது அவ கொஞ்சம் பயப்படுறா. A sudden flash of lightning lit up the hill. The ruins stood out in clear outline. Then all was dark again. Night had fallen. The wind grew in force. It hummed and whistled. Usha did not have to fight against it. It was behind her now and helped her along up the steep path and on to the brow of the hill. There was another flash of lightning, followed by a peal of thunder. இப்போ அந்த மின்னல் வெளிச்சத்துல அந்த மலை அப்படியே, மின்னலுக்கு மலை தெரியுது, கண்ணுக்கு தெரியுது, திருப்பி மின்னல் நிற்கிது, அது இருட்டாயிடுது. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இது தெரிய ஆரம்பிக்குது. அடுத்ததா மின்னல் விட்டது பின்னாடி, எப்பவுமே மின்னல் பின்னாடி என்ன கேட்கும், நமக்கு இடி கேட்கும் இல்லையா? ஸோ மின்னலும் மின்னது, பின்னாடி இடி சத்தமும் கேட்குது. The ruins looked up before her, grim and forbidding. She knew there was a corner where a piece of old roof remained. It would give some shelter. It would be better than trying to go on in the dark, in the howling wind. She had only to stay off the path to go over a rocky, cliffy edge. Hoo-hoo, howled the wind. Usha found her way into the ruined building. Help! இப்போ அவன் நடந்து கிட்டத்தட்ட அந்த ரூயின்ஸ் கிட்ட, அதாவது அந்த பழஞ்ச பில்டிங் கிட்டையே அவன் என்ன பண்ணிடுறா, வந்துடுறான். அப்போ மழை வேற பயங்கரமா பெய்யுது, காத்து அடிக்குது. ஸோ அவன் என்ன நினைக்கிறா, இந்த மழை காத்து அதுவும் இடி மின்னல்ல போறதுக்கு பதிலா பேசாம இந்த பில்டிங்குள்ளே கொஞ்ச நேரம் நம்ம இருக்கலாம், மழை நின்ன உடனே போகலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறா. ஸோ அதனால என்ன பண்றா, அந்த பில்டிங்குள்ள மெதுவா வரா. She had only to stay off the path to go over a rocky cliff edge. Hoo, howled the wind. அப்படியே காத்து ஹூ ஹூ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்குது. ஸோ அவன் என்ன பண்றா, அந்த ரூயின் பில்டிங்க்கு வந்துடுறா. Helped by her memory of the place and the constant flicker of lightning, she began moving along the wall, hoping to reach the sheltered corner. She placed her hands flat against the stones and moved sideways. ஸோ உள்ளுக்குள்ள நுழையிறா. அப்போது மின்னல் வெட்டுது. அந்த மின்னலோட வெளிச்சத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் வரா. ஆக்சுவலாக இந்த ரூயின்ஸை அவள் நிறைய தடவை
பார்த்துருக்கா. ஸோ அதனால் அவளுக்கு ஓரளவு இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ மெதுவாக சவுறு ஓரமாக கையை வச்சு வரா. அப்போது அவள் கை மேலே சாஃப்டாக ஏதோ ஒன்று படுது. இன்னமும் சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கையை எடுக்கிறா. அப்போ பார்த்தா அது ஒரு பூனை. அந்த பூனை மியாவ் அப்படின்னு கற்றுட்டு அந்த பூனை ஓடுது. ஒரு நிமிஷம் அவள் பயந்தே போயிட்டான். ஆனால் அந்த பூனையை கூட அவள் ஏற்கனவே இந்த பாதையில் வரும்போது அவள் பார்த்துருக்கான். Usha remembered that across his empty room stood an old fireplace and that there might be some shelter under the blocked up chimney. Perhaps it would be drier than it was in her corner. But she would not attempt to find it just now. She might lose her way altogether. There had been no time to think of ghosts. But now she was in one place without any plans for venturing out again. இப்போ அந்த பில்டிங்குள்ளே நுழையிறா. ஆனால் மேலே ரூஃப் எல்லாம் அந்த ரூயின்ஸில் இல்லாதனால அங்கங்கே மழை பெய்யுது. ஸோ அதனால் ஒரு நன்மையை நுழையிறா. அவள் ட்ரெஸ்ஸில் தண்ணி கீழே சொட்டி அப்படியே சுற்றி தண்ணி தேங்குது. அப்போ அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. அந்த ரூயின்ஸில் ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபயர் பிளேஸ்க்கு போயிட்டா. அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா விறகு வச்சு அந்த இடத்துல நெருப்பு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டா இன்னும் மேலேருந்து நமக்கு தண்ணி வராதேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு மெதுவாக தன்னுடைய ஞாபகம் வச்சு, அதாவது ஏற்கனவே அதை பார்த்துருக்கா இல்லையா, அந்த ஞாபகம் வச்சு அந்த இருட்டில், அதுவும் அந்த மின்னல் வெளிச்சத்தில் ஓரமாக அந்த இடத்துக்கு நின்றுடுறா அவள். அது வரைக்கும் அவள் எதை பற்றியுமே அவள் யோசிக்கலை. எப்படியோ மழையிலேருந்தும் காற்று மின்னல் இடியிலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுறா. ஒரு இடமா நின்ன உடனே அவளுக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, அவங்க தாத்தா சொன்ன கதை, இந்த பில்டிங்கை பற்றி அவங்க தாத்தா சொன்ன கதை ஞாபகம் வருது. அவங்க தாத்தா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பேய் மலையில் பல வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய ஆங்கிலேயர்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு தடவை அந்த மலையில் இதை மாதிரியே நிறைய மழை மின்னல் இடிக்கும்போது ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவே அந்த மின்னலும் இடியும் தாக்கி இறந்துடுறாங்க. அந்த ஃபேமிலியில் 2 பசங்க, அந்த 2 பசங்களை ஒரு அக்கா ஒரு தம்பி, ஸோ அதாவது ஒரு பெண் ஒரு 2 குழந்தைங்க, அவங்க 2 பேருமே இறந்துடுறாங்க. இறந்தவங்க அத்தனை பேரும் பேயா அந்த மலையில் இருக்கிறதா உங்கள் தாத்தா நிறைய தடவை அவங்களுக்கு கதை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அவளுக்கு இப்போ ஞாபகம் வருது. அவங்க தாத்தா இன்னொன்று கூட சொல்லியிருக்காரு. தான் இந்த வழியாக நடந்து போகும்போது அந்த பசங்க, அதாவது அந்த பேய் பசங்க நிலா வெளிச்சத்தில் விளையாடுறத கூட அவர் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அதெல்லாம் அவளுக்கு இப்போ ஞாபகம் வருது. நமக்கு எப்பயுமே தேவையில்லாதது சம்டைம்ஸ் ஞாபகம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அவளுக்கு இப்போ அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வருது. ஞாபகம் வந்த உடனே அவளுக்கு பயமும் சேர்ந்து வந்துடுது. Thunder bloomed over the hills and the lightning came quicker. Now only a few seconds between each burst of lightning. Then there was a bigger flash than most, and for a second or two the entire ruin was lit up. ஒரு தடவை மின்னல் அடிக்குது. அந்த ரூயின்ஸ் கொஞ்சம் லைட் அப் ஆகுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி இன்னொரு மின்னல் அடிக்குது. ஸோ மின்னல் அடிக்கும்போது அந்த ரூயின்ஸ் கண்ணுக்கு நல்லா தெரியுது. அதாவது அவள் எங்கே இருக்காளோ அதுவும் அவளை சுற்றி இருக்க இடமும் அவளால் நல்லா பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஒரு மின்னல், பெரிய மின்னல் ஒரு 2-3 செகண்ட் நின்றுட்டு திருப்பி மின்னல் போகுது. அப்போ தனக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த சுவரை அவ பார்க்கறான். As opposite wall was lit up, she saw crouching in the discussed fireplace 2 small figures. They could only have been children. The ghostly figures looked up, staring back at Usha, and then everything was dark again. Usha's heart was in her mouth. She had been, without a shadow of a doubt, 2 ghostly creatures at the other side of the room, and she wasn't going to remain in that ruined building a minute longer. அந்த மாதிரி ஒரு மின்னல் அடிக்கும்போது எதிர்ச்சியா தனக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற அந்த சுவரை பார்க்குறா. அந்த இடத்துல 2 பசங்க, ஒரு அக்கா ஒரு தம்பி மாதிரி 2 பசங்க அப்படியே அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, உட்காந்துருக்காங்க. அதை பார்த்த உடனே இவளுக்கு
பயம் பயங்கரமாக வந்துடுது. ஏன்னா அதான் சொன்னாங்க 2 பசங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியுது. அவ்வளோதான், அங்கேருந்து ஒரு நிமிஷம் கூட இருக்காம இங்கேருந்து நம்ம ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பி அந்த அதாவது அந்த வெளிப்பாதைக்கு வேகமாக ஓடி வரா. ஓடி வரும்போது அங்கே யாரோ வந்து அவளை இடிக்கிறாங்க. இடிச்ச உடனே கீழே விழுறா. கீழே விழும்போது பயங்கரமாக கத்துறா. இவன் கத்துனவுடனே அவங்களும் கத்துறாங்க. ஆனால் அந்த கத்துறவங்க சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சிடுறா அவன் வந்து சுரேஷ் அப்படின்ட்டு. சுரேஷ் அப்படின்னு கத்துறான். உடனே சுரேஷ் என்ன பண்ணுறான், உஷா, பின்யா அப்படின்னு எல்லாருமே கத்துறாங்க. ஸோ அவங்களுடைய வாய்ஸை வச்சு தன் தம்பியும் தன் ஃப்ரெண்டு பின்யாவும் தான் வந்திருக்காங்கன்னு இவளும் கண்டுபிடிச்சிடறா. அவங்களும் இவ தான் உஷா அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. பின்யா, இட்ஸ் மீ, இட்ஸ் அஸ். They fell into each other's arms, so surprised and relieved that they all could do was laugh and jiggle and repeat each other's names. Then Usha said, I thought you were ghost. நான் உங்களை பேயின்னு நினச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறா. அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஆயிடுறது. ஏன்னா இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறத நினச்சிட்டு. என்ன நடக்குது அப்படின்னா, இவ போய் ரொம்ப நேரம் ஆன உடனே இவ வரலைன்னு சொல்லிட்டு பின்யாவும் சுரேஷும் இவளை தேடி வராங்க. ஸோ அவங்க வரும்போது அங்கேருந்து வரும்போது அவங்களுக்கும் மழை ஸ்டார்ட் ஆகிறதுனால அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த பாழடைஞ்ச பில்டிங்க்கும் அவங்களும் வந்திருக்காங்க, இவளும் வந்திருக்கா. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. Come back under the roof, said Usha. They huddled together in the corner, chattering excitedly. When it grew dark, we came looking for you, said Binya. And then the storm broke. Shall we run together? asked Usha. We will have to wait, said Binya. The path has fallen away at one place. It won't be safe in the dark in all this rain. சரி வாங்க கிளம்பலாம், நம்ம இந்த இடத்துல போயிடலாமா அப்படின்றாங்க. அப்போது பின்யா சொல்கிறா, வேணாம், இப்போ போகிறது சேஃப் இல்லை. ஏன்னா இந்த இருட்டில் இந்த இடத்துல ஒரு பாதை கீழே, அதாவது பாதாளத்தில் போய் முடியுது. அது எந்த இடம்ங்கிறது நம்மளால் இந்த இருட்டில் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவங்க எல்லாருமே அதே பில்டிங்லேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. After an hour, the rain stopped, and although the wind continued to blow, it was now taking the clouds away, so that the thunder grew more distant. Then the wind too moved on, and all was silent. Towards dawn, the whistling thrush began to sing. Its sweet broken notes flooded the rain-washed ruins with music. ஸோ கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க. ஒரு 1 hourல மழை கம்ப்ளீட்டாக விட்டுறது. பொழுது புலர்ந்த அதாவது கொஞ்சம் விடிய காலையில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. 3 பேரும் கிளம்பி வராங்க. அப்போது விஸ்லிங் த்ரஷ் அப்படின்ற ஒரு பறவை அழகாக பாடுது. Let's go, said Usha. Come on, said Suresh, I'm hungry. They started to walk. When they were some distance from the ruins, Usha looked back and said, can you see something dead behind the wall? It's like a hand waving. They were on the path leading across the saddle of the hill. Goodbye, goodbye. Voices on the wind. வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறா உஷா. அப்போ சுரேஷ் சொல்கிறா, வாங்க சீக்கிரம் போகலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, யாரோ கை காமிக்கிற மாதிரி தெரியுது அங்கேருந்து. அது என்ன அப்படின்னு பார்த்தா அது ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கிற ஒரு மரம் தான் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே குட் பை அப்படின்ற வாய்ஸ் கேட்குது. இவங்களுக்கு புரியல. உஷா, யார் நம்ம குட் பை சொல்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் சொன்னது குட் பை? நீயா? சுரேஷும், ஒருவேளை சுரேஷும் பின்யாவும் தான் இந்த மலைக்கு சொல்கிறாங்களோ அப்படின்னு அவர் நினைக்கிறா. ஆனால் சுரேஷும் பின்யாவும் சொல்கிறாங்க, ஐ ஹியர் சம்மன் காலிங். இட்ஸ் நோ ஒன்லி த விண்ட். இல்லையே, நாங்கள் எதுவும் சொல்லலையே. Not I, said Suresh. Not I, said Binya. Usha looked back at the ruins. The sun had come up and was touching the top of the walls. The leaves of the plum trees shone. The thrush sat there singing. Come on, said Suresh. I'm hungry. Goodbye, goodbye. Usha heard them calling. Or was it just a wind? So திருப்பி goodbye அப்படின்ற சத்தம் கேட்குது. யார் சொல்லியிருப்பாங்க அதை? ஒருவேளை அந்த பேய்கள் சொல்லியிருக்குமா, இல்லை அந்த காற்று சொல்லியிருக்குமா? நீங்களே இதுக்கு ஒரு விடையை யோசிங்க. கண்டிப்பாக அது காற்று தான். ஏன் அப்படின்னு சொன்னால்,
அந்த மலையில் பேய்கள் இருக்கிறதா சொன்னது எல்லாமே ஒரு கட்டுக்கதையாக கூட இருந்திருக்கலாம். எப்போதுமே இந்த பேயை பற்றி சொல்கிறது எல்லாமே ஒரு பிரமையாக இருக்கலாமே தவிர அது கண்டிப்பாக உண்மையாக இருக்காது. ஸோ நம்ம இந்த கதையிலேயே அதை பார்த்தோம். உஷா பேய் இருக்குன்னு நினைக்கிறான். ஆனால் அந்த மலையில், அதாவது அந்த பில்டிங்கில் அவள் ஒரு இரவு பூராவே இருந்திருக்கா. அங்கே பேயெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த மலையும் அந்த ரூயின்ஸ், அதாவது அந்த பாழடைஞ்ச பில்டிங்கும் சேர்ந்து அங்கே அந்த ஒரு கதையை மக்கள் சொல்லி 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 ஸோ அதுவே அங்கே அதில் ஒரு கதையாக மாறியிருக்கு. பேய்கள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. நாம் அந்த மாதிரி இருக்குன்னு எதையுமே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் நாம் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த பாடத்தில் ஒரு சில முக்கியமான மீனிங்ஸ், சினானிம்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். மோண்ட், மேக் எ லாங் லோ சவுண்ட், அதாவது வாய்ஸ், அதாவது ஒரு சின்ன சவுண்டு மாதிரி ஏற்படுத்துறது. இங்கே காற்று அந்த மலையில் ஒரு சவுண்டை ஏற்படுத்துறது. அதுதான் இந்த இடத்துல மோண்ட். ஹாண்டட், பொசஸ்ட். ஸோ ஹாண்டட் ஹில், பேய்கள் இருக்கிறதா நம்பப்படுறது. அதுதான் ஹாண்டட், பொசஸ்ட். ruins, decayed or collapsed building. collapsed, அதாவது பாதி கட்டி பாதி இடிஞ்ச பில்டிங் தான் ruins. terrible, fearful, பயங்கரமான அப்படின்னு அர்த்தம் terrible. scuttled, ran with short quick steps. இங்கே அந்த பாறை, அதாவது அந்த மலையில் இருக்கிற பாறையில் லிசார்ட்ஸ், பல்லிகள் எப்படி நடக்குது அப்படிங்கிறதா scuttled அப்படின்னு சொல்லியிருக்காங்க. straggling, spreading out in different directions. இங்கே பாதைகள் எப்படி பலவிதமாக போகுது அப்படிங்கிறது தான் straggling அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க. the path dips deeply down to the valley and the little town with the straggling bazaar. பாதைகள் பலவிதமாக பிரியறது தான் இங்கே straggling. flicker, shine, மின்னல், மின்னலுடைய வெளிச்சம், மின்னல் எப்படி ஷைன் ஆகும் அதுதான் இங்கே ஃப்ளிக்கர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டில், ஃப்ரைட்டன்ட், பயப்படுறது. அதாவது இங்கே இவ உஷா பயப்படுறா. எப்போ அப்படின்னா அந்த இதுக்குள்ளே வரும்போது, அந்த ரூயின்ஸ்குள்ளே வரும்போது இவ ஒரு மாதிரி பயப்படுறா அந்த பூனையை தொட்ட உடனே. ஸோ அதுதான் இங்கே ஸ்டார்டில், ஃப்ரைட்டன்ட். ரெம்னன்ட், வாட் வாஸ் லெஃப்ட். ரெம்னன்ட் அப்படின்னா எதை மீதி இருக்கும், ஸோ அதுதான் ரெம்னன்ட். க்ரௌச்சிங், பெண்டிங் டவுன், அதாவது ஒரு இடத்துல ஒரு மூலையில் கீழே குனிஞ்சு போகிறது தான் க்ரௌச்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிசில்ட், ஹிஸ்ட் லைக் சம்திங் ஹாட் ஆன் எ ஃப்ரைங் பேன். சிசில்ட் அப்படின்னா ஸோ ஒரு மாதிரியான ஒரு சத்தம். எ ஸ்ட்ரீக் ஆஃப் ப்ளூ சிசில்ட் along the floor of the building, in it one end and out at the other. சிசில்ட் அப்படின்னா ஒரு மாதிரி இஸ் அப்படின்ற ஒரு சத்தம். ஸ்டம்பிள்ட், லாஸ்ட் ஒன்ஸ் பேலன்ஸ், நம்ம அப்படியே நம்முடைய பேலன்ஸை இழந்து நம்ம அப்படியே கீழே விழுறது தான் ஸ்டம்பிள்டு. இவ அந்த லைட்னிங் வெளிச்சத்தில் அந்த ரெண்டு பேய் மாதிரி இருக்கிறத பார்க்குறா இல்லையா. ஸோ அப்போது இவ எழுந்து ஓடுறதுக்காக வரும்போது உஷா என்ன பண்ணுறா, ஸ்டம்பிள் ஆகி கீழே வந்துடுறா. ஸோ அதுதான் இங்கே ஸ்டம்பிள்ட். ஜிகிள், லாஃப் லைட்லி, இவங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படிங்கிறது, தன்னுடைய தம்பியும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நினைக்கும் போது அவளுக்கு அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுறா, சிரிக்கிறா இல்லையா. ஸோ அதுதான் ஜிகல், லாஃப் லைட்லி. ஹடில்ட், க்ரௌடட் டுகெதர். ஸோ இவங்க எல்லாரும் யார், உஷா, பின்யா, சுரேஷ், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல அம்மா போய் கூடி பேசுகிறாங்க. ஸோ அதுதான் இங்கே ஹடில்ட், க்ரௌடட் டுகெதர். எக்ஸைட்டட்லி, ஃபீலிங் கிரேட் ஈகர்னஸ், ரொம்ப ஆவலாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறது தான் எக்ஸைட்டட்லி. இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த லெசன் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.